அது ஒரு படத்தை நாங்க காட்டுறோம். எங்க வினோத் என்ன சொன்னாலும் நான் போடதான் போறேன். செருப்பால் அடிங்க சத்தியமா. யாருக்கு பால் ஊத்த போறான் அவன்? உங்களுக்கு கொடுத்த வேலையவே செய்யறதுக்கு வக்கு இல்ல. நான் உங்களை மன்னிச்சு விடுறேன் பாஸ். என்ன ஒரு ஓகே பிரஜன் பேசக்கூடாது. பிரஜன் வந்துறீங்களா வெளியே? நான் ஷோவே நடத்தலப்பா. இந்த வாரம் பாத்தீங்களா ஷோவை? நீங்க பார்க்காத ஒரு படத்தை நாங்க காட்டுறோம், அதை பாருங்க. என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இவங்கெல்லாம் வச்சு ஷோ பண்ற நாங்க எவ்வளவு பெரிய மனுஷங்க. எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். இதை பார்த்து கொண்டாடுற நீங்களே எவ்வளவு பெரிய மனுஷங்க யோசிச்சு பாருங்களேன். எங்க வினோத் என்ன போயிட்டாரா? என்ன என்ன எழவியாது? காலையில ஒரு வேளை, மதியானம் ஒரு வேளை, சாயங்காலம் ஒரு வேளை, நீ என்ன சொன்னாலும் நான் போடதான் போறேன். பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்க கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்க கூடாது. இப்ப யாருக்கு நான் என்ன பண்ணேன்? எனக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி தலை வலிக்குதுன்னு நான் கேட்டேன். இது சீப்லாம் உங்களுக்கு சீப் ஆன பண்ணல. உன்னோட சீ இல்ல இதுவா பேசு, நான் கத்தி பேசுறேன், நான் மெதுவா தான பேசுறேன். புரியல எனக்கு உன் கூட என்ன புரியல? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஐயோ அம்மா வெச்சுக்கோங்க. சொல்லுங்க அப்பா, நீங்க சொல்லுங்கப்பா. வாங்கப்பா, பேசுங்க போங்கப்பா. சீப்னஸ் எனக்கு கொண்டு வணங்கலங்க. நீ யார் இது கேட்ற? இவனெல்லாம் கேப்டன் கூட நம்மள செருப்பால் அடிங்க சத்தியமா. என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. இல்ல, அந்த பொண்ணு அங்க அழுதுட்டு இருக்கா, அவனுக்கு இப்போ வந்து ஜெயில்ல போடணுமா அவளை? வேணாண்டா, தப்பு பண்ற. அவ அழுதுட்டு இருக்கும்போது சிரிக்கிற இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என் லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது. பாலை கேட்டதை கொண்டு போய் அங்க கொண்டு போய் கனி ரம்யா கிட்ட பத்திரமா வைக்கிறது என்ன ஆக போகுது? யாருக்கு பால் ஊத்த போறான் அவன்? இப்ப நாங்க ஜெயிலுக்கு போகாததுக்கு ஸ்ட்ரைக் பண்றவங்க அங்க போய் ஸ்ட்ரைக் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஐ டோன்ட் கேர். எனக்கு யார்கிட்டயும் பேச விருப்பம் இல்ல. அப்ப நீங்க தானே முன்னாடி யாரும் பேசாதீங்க. நான் கூப்பிடவே இல்ல. உன்னை நாங்க கூப்பிட்டோமா? இங்கடா, உன்னை நாங்க கூப்பிட்டோமா? அப்பவே நாங்க ஒதுங்கி போனோம்ல. என்ன வேணும் உங்களுக்கு இப்போ? என்ன இப்படி எல்லாம் பேசாதீங்க. என்ன வேணும்? உனக்கு என்னதான் வேணும்? நானும் ஜெயிலுக்கு போயிருக்கேன், பிக் பாஸ் போய். ஆண்டடா வந்து ரவுடிங்கற நம்ப மாட்டேங்கிறான். ஏன் நான் ஜெயிலுக்கு போறேன். அதனால பேச ஆளே கிடையாது. தேவலாம் குத்தி நான் புடிச்சு ஆட்டி ஏறி விட்டுறோம் சத்தியமா அவள. நான் வேற ஏய் கூண்டு போங்கடா, கோவத்துல போட்ற போறேன். திவ்யா உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா கீ வச்சுட்டு போங்க, நான் போய்ப்பேன். FJ விக்ரம் கவனத்திற்கு, சாண்ட்ரா திவ்யாவை சிறையில் வைத்து லாக் செய்யவும். இது எங்களோட வேலை. ஓகே. FJ விக்ரம் கவனத்திற்கு, லாக் பண்ணிட்டு போனா போதும். இங்க யாரும் ஓட போறது இல்ல. ஐயோ, மீண்டுமா? என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஏன் ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு சொன்னீங்க? எனி ப்ராப்ளம் சார்? எல்லாமே ப்ராப்ளம் தான் சார். டீ குடிக்கலாம் அப்படின்னா திவ்யாவுக்கு தலைவலி. அவங்களுக்கு தலைவலி. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சாண்ட்ரா? சாப்பிட்ட பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு நாங்க வேலைக்கு ஒன்னாதான் வேலைக்கு போனோம் சார். வேலை பார்க்க எங்கம்மா வேலைக்கு போனீங்க? பிக் பாஸ் வந்து இதெல்லாம் செய்யுங்க, என்ன செஞ்சிடாதீங்க. உடனே திவ்யா மூஞ்சில் அப்படியே பெருமை. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நாங்களாம் வந்ததே உங்களாம் பெருமை. இதெல்லாம் என்கிட்ட இங்கே சொல்லி நான் வச்சுக்கோங்களேன். ஐயோ திவ்யா அப்படியே போயிடும் திவ்யா வீட்டுக்கு சொல்றப்ப நானு வணக்கம் மாப்பிள்ளை. ஐயோ அவங்க சொல்றாரு, ஐயோ பிக் பாஸ் பாஸ் உங்களை என்னைக்கு செய்ய மாட்டேன் பாஸ், நான் உங்களை மன்னிச்சு விடுறேன் பாஸ். என்ன ஒரு ஆட்டிடியூடு பா. கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன் பா. அப்படிதான் ஆகுது. யார் அந்த பொண்ணு? பேய் மாதிரி இருக்கு மேக்கப் போட்டுட்டு. பாத்தவங்கள வேலையெல்லாம் அவங்க பார்த்தாங்களா? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல. பிக் பாஸ் சொன்ன வேலையை செஞ்சாங்களா? இல்லைங்க. இல்ல. பிரஜின் பார்வதியை தவிர மற்ற எல்லாரும் விக்ரமோட கருத்து உடன்படுறீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாண்ணா இப்படி ஆட்டு இல்லன்னா இப்படி ஆட்டு, எதையாவது ஒன்று ஆட்டு. பேஷண்ட்னு ஒரு மூஞ்சி வச்சுக்கிட்டீங்கன்னா, இல்ல சொல்லிட்டீங்கன்னா, நம்ப வச்சிட்டீங்கன்னா உங்களை எதுவும் கேட்க முடியாது. மூச்சு விட முடியல. சில நேரத்துல சுருக்கு வலிக்குது, சில நேரத்துல கடுகடுன்னு இருக்கு மாப்ள. பிரஜினியும் சேர்த்து ஐஸ்கிரீம் எடுத்த சொல்றாங்க திவ்யா. அது கூட தெரியல உங்களுக்கு. மேட் இன் ஜப்பானா இல்ல சைனாவா? ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே. இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த குதிரைக்காரி பேல நான் உங்களை கட்டியிருப்பேனே. உங்களுக்கு கொடுத்த வேலையவே செய்யறதுக்கு வக்கு இல்ல. உங்கள்கிட்ட எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உங்களுக்கு முடியலையா? வந்துறீங்களா வெளியே? ஒழுங்கா பேசதான் புரியல. நீங்க உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. இல்ல பரவாயில்ல சார். அப்படி சொல்லக்கூடாதுமா. உட்காரணும். எல்லா மாதிரி போயிட்டு இருக்கியா நீங்க? என்ன ஆர்குமெண்ட் அப்படி? இம்மா உட்கார்ந்து சொன்னா அதுக்கு 10 கத்த வைக்கிறீங்களே என்ன? இப்போ என்ன? உங்களை உட்கார்ந்து ஒரு 2 மணி நேரம் பேசுவா. திவ்யா உட்காருங்க ப்ளீஸ். திவ்யா உட்காருங்க. நானும் ஒரு லெட்டர் அனுப்பட்டுமா? உனக்கு அவ்வளவுதான் லிமிட்.
கோவம் வந்தா என்ன வேணா பேசலாம்னா அப்ப நானும் என்ன வேணா பேசலாமா? நான் பேசினா கொஞ்சம் ரொம்ப ஓப்பனா பேசிடுவேன், அதனால தான் பேசுறதே கிடையாது. அதுக்காக சொல்லல சார், நான் வந்து எதுக்கு வேணா சொல்லாங்க, நீங்க யாருங்க அதை சொல்றதுன்னு கேக்குறாங்க. நானு மாப்பிள்ள பாயிண்ட். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, டென்ஷன் அது தெரியுது. எரிச்சலாவே இருக்கு எனக்கு, என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். நான் ஏன் டென்ஷன் ஆகணும்? இப்படி பேசக்கூடாது. இல்ல நாலு பேசிட்டு காட்டி பிரஜன் உங்களுக்கு தனியா உங்களோட விஷயம் தனியா பேசுவோம். ஆனா ஓகே பிரஜன் இப்படி பேசக்கூடாது. பிரஜன் பெரிய மனுஷன் பாக்குறேன், இல்ல பச்சை கேப்பேன். நம்ம ரெண்டு பேருக்குள்ள பர்சனல் வேற சார். ஐயோ, அது வேற சார். அந்த இடத்த நான் என்னைக்குமே மதிப்பேன், அது வேற. அது இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன். நீ தப்பானவன் தான். ஜோக்கே இருக்காது, ஆனா பாரு உடனே சிரிச்சு வைப்பாங்க. ஆனா உங்கள்ட்ட பதிலே வரல திவ்யா. இந்த மாதிரி எஸ்கேப்லாம் ஆக முடியாது. எனக்கு நீங்க பதில் சொன்னா நான் முடியும். இவரை கைது பண்ணுங்க. என்ன எதிர்பார்க்கறாருன்றது உனக்கு தெரியும். எனக்கு தெரியல பாரதி. தெரியாது, தெரிஞ்சுக்க முடியாது. விக்ரம் வெறுப்பேற்றுக்கு தான் இதை பண்ணேன்னு சொல்லியிருக்கலாமே என்கிட்ட. கேப்டன் ரம்யா வந்து பிரமாதமா இருக்கு. இதுதான் டிக்கெட் கலெக்ட் பண்றோம்ட்டு எல்லாம் கிண்டல் பண்றோம். நோ ப்ராப்ளம். நீங்க ராஜமாதாவா அவலாம் நினைச்சு உள்ள வந்திருக்கீங்க இல்லையா? இந்த எகத்தாலமெல்லாம் எந்த கிட்ட வச்சுக்காத, பல்லெல்லாம் ஏகி போ. இல்ல சார், அப்படி அந்த ஃபுட்ல எப்படிதான் வளைச்சு போடுறாங்கன்றத நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ன்றதுக்காக. ஒரு ராத்திரி சோத்துலயே என் குடும்பத்தையே கொலை பண்ணி போட்டவன் இவனை விட்ட கடையவே காலி பண்ணிடுவான். லங்கைய கட்டியாச்சு, நடிப்புன்னு இறங்கியாச்சு. நடிப்புன்றது உள்ள இல்ல மச்சான், வெளியே அங்கங்க கொட்டி கிடக்குது. நமக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்து லோட் பண்ணிக்க வேண்டியது. அந்த கூட இருக்க பயல்களுக்கு தெரிய மாட்டேங்குது நடிப்பு. நம்பிடுறதுல பாவம். சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஊதுறனே தெரிஞ்சு அது வாட்டுக்கு ஆடுது. உங்க இஷ்டத்துக்கு என்ன பண்றது? பாரு ஊதுறனே ஆடுறாங்க, நான் என்ன பண்ணட்டும்? ட்ரெயின் இந்த பக்கம் திரும்பிடும் சார். வேணாம் சார், பயப்படுற மாதிரி நடிக்கிறாங்க பாருங்க. எங்க அப்பா நடிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காரு, அதான் நான் வந்து சினிமால சேரலான்னு இருக்கேன்டா. நான் ஷோவே நடத்தலப்பா, ஒரு சிறிய இடைவேளைப்பா எனக்கு. கதம். பை பை, டாடா, குட் பை. ரெண்டு பேரும் என்னை அப்படி பார்க்காதீங்க. எல்லாம் ஒன்னால அவளை வந்து யாரா கார்னர் பண்ணி 10 பேர் போனா நான் போய் நிப்பேன். பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. போன வாரத்துடைய நிறைய பஞ்ச் டயலாக் வந்து பிரஜன் பேசியிருக்காரு. நான் பிக் பாஸ் சொல்றேன், கதவு திறந்து விட சொல்றேன், சேதுகிட்ட சொல்றேன். அப்படிலாம் நீங்க எப்படி சார் சொல்லலாம்? வியனாவை காலி பண்ணிருவேன், சுபிக்ஷாவை காலி பண்ணிருவேன். ஆனா லாஸ்ட் வீக் வந்து சொல்லலன்னு சொல்லல, நான் இப்படிதான் சார். ருக்கோ ஜரா சபர் கரோ. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. யாராவது கோயம்பேடு மார்க்கெட் பக்கம் வந்தீங்கன்னா இந்த டிசிப்ளின் வச்ச காய்கறி வித்தா மட்டும் வாங்கிடுவாங்க. நாங்க சமைச்சு போட சொல்றோம். சார் உட்காருங்க சார், உங்களை அடுத்த வாரம் நான் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் சார். நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச் சார்.